முதலாக தர்மம் செய்தல். எப்படி ஒருத்தர் தர்மம் செய்ய வேண்டும், எந்த நிலைமையில் ஒருத்தர் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுப்பார்கள். இரண்டாவதாக நோன்பு இருத்தல். எப்படி ஒருவர் நோன்பு இருக்க வேண்டும், எந்த நிலையில் ஒருவர் நோன்பு இருக்க வேண்டும், அது கடவுளுக்கு உகந்த நோன்பாக எப்படி இருக்கும் என்று சொல்லி இரண்டாவது காரியத்தை இந்த அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக இன்று நாம் வாசித்த உண்மையான செல்வம், அதை குறித்து உண்மையான செல்வம் என்றால் என்ன, நம்முடைய உள்ளமும் செல்வமும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி 3 விஷயங்களை இந்த 6ஆம் அதிகாரம் சிறப்பாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ இதை படிக்கும் பொழுது எனக்குள்ளாக ஒரு கேள்வி என்ன வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அப்போ பணம் நாம் சேர்த்து வைக்க கூடாதா? நாம் சேர்த்து வைக்க வேண்டுமா, சேர்த்து வைக்க கூடாதா? பணம் சேர்ப்பது நம்மளுக்கு சரியா தவறா? இறைவன் இதை ஆசீர்வதிக்கிறாரா இல்லை சபிக்கிறாரா அப்படின்னு சொல்லி பல கோணங்களில் எனக்கு இந்த கேள்விகள் எழுந்தது. அப்போ பைபிள் படிச்சிருக்கும் போதுதான் இந்த கேள்விகள் வந்தது. அப்போ பைபிள்லயே நம்ம விவிலியத்திலே நம்ம விடையை தேடலாம் அப்படின்னு சொல்லி இறை வார்த்தைக்குள்ளாக சென்ற பொழுதுதான் சபையுரையாளர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் இறை வார்த்தையில் இவ்வாறு ஒரு வார்த்தை வருகிறது. செல்வம் கடவுள் கொடுக்கும் ஆசீர், இவை கடவுள் கொடுக்கக்கூடிய நன்கொடை அப்படின்னு சொல்லி விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம். அதே நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம், ஆண்டவர் ஆசி செல்வம் அளிக்கும் என்று சொல்லிதான் நாம் வாசிக்கிறோம். ஆக ஒரு கருத்து எனக்கு தெளிவானது. கடவுள் செல்வத்தையும் பொருளையும் ஆசீர்வதிக்கிறார், கடவுள் ஒரு நாளும் அதை சமிப்பதில்லை என்று சொல்லி நாம் தெளிவாகிறது. இன்று கடவுள் இதை வைத்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இன்னைக்கு நாம் வாசிச்ச இந்த நற்செய்தியிலும் சரி, இந்த ஒரு வார்த்தை உங்கள் செல்வம் எங்குண்டோ அங்கு உங்கள் உள்ளமும் இருக்கும் என்ற அந்த ஒற்றை கருத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நானும் சிந்தித்து கொண்டிருந்த பொழுது, எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி பார்க்கணும், திருப்பி போட்டு பார்த்தா புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனை எழுதுது. உங்கள் உள்ளம் எங்க இருக்கிறதோ அங்குதான் உங்கள் செல்வமும் இருக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆன்சரா கிடைச்சது. அப்ப கடவுள் முக்கியத்துவம் கொடுப்பது பணத்திற்கோ செல்வத்திற்கோ அல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்திற்கு கடவுள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இவர் உள்ளத்தை பற்றி அதிகமாக பேசிக்கிறார், பிரசங்கித்தார், எல்லா விதமான அதிசயங்களை பற்றி உள்ளத்தை வைத்து தான் செய்திருக்கிறார்.